ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பிரிச்சுவல் லார்ட் ஆஃப் சாஸ் எபிசோட் 3 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கான், இன்றைக்கி வந்து நான் தங்கறதுக்கான இடம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கான். நான் இடத்த நிறைய தேடி ஆகணும். இப்போ ஜாங் ஆஃபீஸ் போனால் வந்து எனக்கு தங்கறதுக்காக ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஜாங்னு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறான். அங்கே போன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இவர் ரொம்ப வந்து ஏழையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன், இந்த மாதிரி ஆள்லாம் யாரும் உன்னை இங்கே வர சொன்னது, உன்ன மாதிரி ஏழைக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க கூடலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து, இங்கே ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், ஆனால் உன்ன மாதிரி லோ லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே எந்த விதமான இடமும் கிடையாது, உனக்கு எந்த விதமான எபிலிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து ரொம்பவே எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஆள்லாம் வந்து எப்படி இந்த ஹோட்டலில் வந்து தங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது, இங்கேருந்து ஓடிடு வெளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு டைம் தான் வேஸ்ட்டாக இருக்குது உங்க கூட பேசுறதுக்கு. உன்ன மாதிரி புவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பேசுறதுக்கே வந்து தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் வந்து இங்கே இருக்கிற இடத்த வந்து ரெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தங்கறதுக்கு ஆடு மாடெல்லாம் இருக்கும்ல, அங்கே தான் உனக்கு இடம் கிடைக்கும். அதுவும் நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டால் மட்டும்தான் உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே வந்து, உன்னோட ஸ்பிரிச்சுவல் அந்த கோரை வந்து நீ அழிச்சிடணும், அப்போ தான் அது இல்லாமல் உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் 2 பேர் வந்து, நம்ம பெட் பண்ணி பார்க்கலாமா இவனுக்கு இடம் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பெட் பண்ணால் வந்து நான் அந்த டேபிள்லேயே வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கிராஜுவேட் ஆன்லைன் தான் பெட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து, நானும் பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் கார்டை எடுத்து காமிக்கிறான். என்ன இவனும் பெட் பண்ணிடுவானோ, நான் ஒருவேளை நான் தோற்றுருவனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் வேலை செய்கிற பொண்ணு வந்து, இங்கே வந்து 5 வருஷம் இருக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் அதுக்கு லீஸ் எடுக்கிறதுக்கு வேறு இடமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அது 20,000 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் கார்டை வச்சு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கான். என்னால் நம்பவே முடியல, இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான கார்டை வச்சுருக்கான். இது ரொம்பவே வந்து ஹை கிளாஸான கார்டு, ஹெவன் லெவல் கார்டு. இந்த புவர் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சு? நான் இவ்வளோ நாள் இங்கே வேலை செய்கிறேன். ஆனால் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவன்கிட்ட இருந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போய் அவன் நின்றுட்டுருக்கான். நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் உங்களோட மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பாருங்கள், அந்த பொண்ணு வந்து பேச மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருக்கவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு விடவே மாட்டான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். நீலாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்கான், ஆனால் இவன் ட்ரெஸ்ஸு மட்டும் இவ்வளோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமா அப்படின்னு சொல்லி. இங்கே லின்லின்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ எவ்வளோ தைரியம் தான் அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். உன்னால் இங்கே வெளியே போகவே முடியாது. எங்கள் அப்பா தான் வந்து இந்த ஜாங் ஆஃபீஸ்க்கே வந்து இன்சார்ஜ், அவங்களோட பையன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து எந்த விதமான ஸ்கில்ஸும் தெரியாது, ஆனால் இவன் வந்து 6th லெவல் பாடி ரிஃபைனிங்கில் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபைட்டுக்கு கூப்பிட்றான். நீ என் கூட ஃபைட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃபைட் பண்ணி வரக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலேயே வந்து ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். அவனும் வந்து பறந்து போய் விழுந்துடுறான். எவ்வளோ தைரியம்டா உனக்கு, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்றான். இவனை இன்னைக்கு நம்ம வெளியவே போக விடக்கூடாது, இவனை இன்னைக்கு இவன் கதை இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 காட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு இவன் கதையை முடிய போகுது, எல்லாருமே இவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காட்ஸும் வந்து, நீ இன்னைக்கு சாக போகிறடா, எவ்வளோ தைரியம் தான் என்னோட யங் மாஸ்டரையும் வந்து நீ அட்டாக் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு காட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அதுலேருந்து ஈஸியாகவே டார்ச் பண்ணிடுறான். அவனால் இந்த நம்பவே முடியல, இவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த லின்னை வந்து உடனே நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இவனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்கான். நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா வந்து இவன் கதையை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனோட 18 வருஷம் ஃபுல்லாமே வந்து வேஸ்ட்னா போயிடும் ஒரே நொடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக வந்து எங்கள் மாஸ்டர் லின்லியை வந்து விட்டுரு, அவங்க உயிரோட வந்து இவனை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்கிறான், லின்லி நீ இங்கேருந்து வெளியே போகவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்காக என் காலில் விழுந்து 1000 தடவை காலில் விழுந்து கெஞ்சி கேளு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து அவன் கழுத்துலேயே வந்து கத்தி வச்சிடறான். இப்போ சொல்லுடா, என்ன சொல்ல வந்தியோ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய பழைய சேனல்லாம் வந்து ஃபுல்லாகவே வியூஸ் போகவே மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து இங்கே எபிசோட்லலாம் வந்து இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.